பாஜக கூட்டணியில் தேனி தொகுதியில் போட்டியிடும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வேட்புமனு நீண்ட இழுபறிக்கு பின்னர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வேட்புமனு மீது எதற்காக ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது என்பது பற்றி அமமுக வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் விளக்கம் அளித்துள்ளார். அவங்க சொன்னது டுவல் சிட்டிசன் இருக்கிறது, அவர் 2 குடியுரிமை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அதான் நான் சொன்னேன். 2017 டிசம்பர் மாதத்திலிருந்து 2021 சட்டமன்ற அவர் உறுப்பினராக இருந்தார். அவர் அதற்கான ஆவணங்களை தாக்கல் பண்ணியிருக்காரு. அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆதாரமற்றவை, எந்த விதமான அடிப்படை ஆதாரம் இல்லாமல் வாய்மொழியாக அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து வைத்தோம். அதே போல ரிட்டர்னிங் ஆபீசர் மிக தெளிவாக அதுல அந்த படிச்சு காமிச்சாங்க. இப்போ அதாவது இவர் இந்திய குடியுரிமை தான் அப்படிங்கிறதுக்கான ஆவணங்கள் என்னெல்லாம் பட்டியலிட்டு காண்பித்திருக்கிறார், எந்த விதமான சப்ரஷனும் இல்லை. இங்க குற்றச்சாட்டு வாய்மொழியாக சொல்லப்பட்ட அனைத்து விவரங்களையும் அவருடைய வேட்பு மனுவில் அவர் தாக்கல் செய்திருக்கிறார் அப்படிங்கறத சொல்லி வேட்பு மனு ஏற்கப்பட்டது, ஆட்சேபனைகள் தள்ளுபடி செய்யப்பட்டதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க.